நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து நடப்பு நிகழ்வுகளை காண்போம். நண்பர்களே, இதற்கு முன்பான காணொளியில் நம்ம பார்த்திருந்தோம். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் இயங்கக்கூடிய முதல் எத்தனால் ஆலை எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க, மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை. சரிங்களா? இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அஜய்குமார் பல்லா. அஜய்குமார் பல்லான்றவர் ஒரு ஆளுநர். அவர் எந்த மாநிலத்தோட ஆளுநர்னா மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநர். சரிங்களா? சரி, ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, மத்திய மணிப்பூர் அரசுகளுடன் இரு குக்கி மற்றும் ஜோ பழங்குடியின குழுக்கள் முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் இனிமேல் எங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவோ ஒரு கலவரத்தையோ நாங்கள் உருவாக்கி கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போது இந்த அஜய்குமார் பல்லான்றவர் இப்போ ஆளுநராக இருக்கார். அவர் தான் நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே அமல்படுத்தி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு. முன்னாடி இருந்த அரசமைப்பு சட்டம் 156 பயன்படுத்துறதுனால அங்கே பைரோன் சிங் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த முதல்வர் பதவி நீக்கப்பட்டு இவர் தான் மணிப்பூரில் ஆளுநராக இருக்கவர் அஜய்குமார் பல்லா குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இவர் நடத்திக்கிட்டு இருக்கார். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பேர். ஒரு வேளை கேட்டாலும் கேட்கலாம், மணிப்பூரில் இந்த மாதிரி ஆளுநர் ஆட்சி நடக்கும்போது யார் ஆளுநராக இருந்ததுன்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க அது எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்க, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவருடைய பிறந்தநாள் தான் செப்டம்பர் 5ஆம் தேதி நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகின்றோம். சரிங்களா? ஸோ ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அவர் பிறந்த தினம் செப்டம்பர் 5, 1888. சரிங்களா? 1888 நாங்கள் ஐஎன்எம் போகிறோம் பாருங்கள், இந்திய தேசிய இயக்கத்துக்கு, இந்திய தேசிய மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்ல போகிறோம் பாருங்கள். அங்கே 1888 தான் காந்தி லண்டனுக்கு அவருடைய வக்கீல் படிக்கிறதுக்காக, லாயர் படிக்கிறதுக்காக அவருடைய ஒரு 19 வயதில் போவார். சரிங்களா? காந்தி லண்டனுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு அவருடைய வக்கீல் படிக்கிறதுக்கு. அப்போ தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்ன பிறக்கிறாரு. அந்த வருடத்தில் தான் 1888. பாருங்க, இவர் தான் நம்ம நாட்டோட முதல் துணை குடியரசுத் தலைவராக வராரு. புரியுதுங்களா? அதுதான் பாருங்க, ஒரு எப்படி ஒற்றுமை இருக்கு பாருங்க. அதனால இந்த இயரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இவருக்கு பாரத ரத்னா விருதுலாம் கொடுத்தாங்க 1962. சரிங்களா? இவருடைய பிறந்தநாளை தான் ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போது நம்மளுடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் யார் சொல்லுங்க பார்ப்போம்? அவங்க தான் திரௌபதி முர்மு அவர்கள். சரிங்களா? சரி, தற்போது நமது நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப கஷ்டமான கேள்விங்க. அவர் சிபி ராதாகிருஷ்ணன். சரிங்களா? சரி, இந்த சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் எந்த மாநிலம்னு எனக்கு தெரியலங்க. முடிஞ்சா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சரிங்களா? சரி, பார்க்கலாங்க. இப்போது இவருடைய இங்கே பாருங்கள், அக்டோபர் 5 இதுதாங்க இவருடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தை தான் ஆசிரியர் தினம்னு சொல்கிறாங்க. அது செப்டம்பர் 5. ஆனால் அக்டோபர் 5 பாருங்களேன், அது உலக ஆசிரியர் தினம். சரிங்களா? 1994ஆம் ஆண்டு முதல் இந்த அக்டோபர் 5ஐ உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. பாருங்க, செப்டம்பர் 5, அக்டோபர் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். சரிங்க. இப்போ அடுத்து பாருங்க, டெட் 2011 அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. டெட் 2011 அது வேற ஒன்றும் இல்லைங்க. டெட் 2011 அப்படிங்கிறது 2011ஆம் ஆண்டு தான் அமலுக்கு வந்தது. என்ன அமலுக்கு வந்துச்சு?
இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து வகை பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர தகுதி தேர்வு டெட் இப்போ ரொம்ப ரீசண்டான ஒரு ப்ராப்ளமேட்டிக் விஷயங்களாக போயிட்டு இருக்குல்ல ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் 2011 தான் அமலுக்கு வந்தது. சரிங்களா? அதில் அது என்ன சொல்லுதுன்னா பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த டெட் தேர்வு கட்டாயம் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த டெட் 2011 அது அமலுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? டெட் எக்ஸாம்ன்றது கட்டாயன்றது அது எப்போ தீர்ப்பு சொன்னாங்கன்னா செப்டம்பர் 1, 2025 2011 அமல்படுத்தினாங்க டெட் தேர்வு கட்டாயம்னு. அதை எப்போ உச்சநீதிமன்றம் இடையில நிறைய வழக்கெல்லாம் போட்டாங்க. உச்சநீதிமன்றம் எப்போ தீர்ப்பு சொன்னிச்சுன்னா செப்டம்பர் 1, 2025 இங்கே கட்டாயம் பணியில் இருக்கவங்க டெட் தேர்வு எழுதி பாஸ் ஆகணும், அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் ஆகணும், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்கங்க. அதனால் தமிழகத்தில் 65% ஆசிரியர்கள் பாதிப்புக்குள்ளானாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இந்தியா சிங்கப்பூர் ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இவங்களுக்கு இடையில ஒரு டைப் என்னன்னு பாருங்கள். யூபிஐ ப்ளஸ் பே நவ் இணைப்பு. யூபிஐ பே நவ் இணைப்பு அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்தியாவோட பிரதமர் மோடிஜி அவர்கள். சிங்கப்பூர் அந்த நாட்டோடைய பிரதமர் லாரன்ஸ் வாங். சரிங்களா? இவங்க 2 பேருக்கு இடையில், அதாவது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டது. சரிங்களா? அதில் என்னென்னா யூபிஐ அப்படிங்கிறது யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். யூபிஐ சரிங்களா? யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இது என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் பண்ணிடலாம். இது நம்ம நாட்டோட, அதாவது யூபிஐன்றது நம்ம நாட்டோட ஈஸியாக பண பரிவர்த்தனைகளை செய்யக்கூடியது. சரிங்களா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 11 ஏப்ரல் 2016. சரிங்களா? அப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, இதை யாருங்க ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணது அப்படின்னா ஆர்பிஐ ஆளுநராக இருந்த, அதாவது ஆர்பிஐ கவர்னர் ரகுராம்ஜி ராஜன் அவங்க தான் இந்த யூபிஐ அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் அறிமுகம் செய்து வைத்தார்கள். சரிங்க, இது நம்மளுடைய நாட்டில் பண பரிவர்த்தனை செய்வது. இது என்னங்க பே நவ் அப்படின்றது அப்படின்னா அது சிங்கப்பூர் நாட்டில், அதாவது சிங்கப்பூர் நாட்டில் பே நவ்ன்றது அவங்க வங்கிகள் அனைத்து வங்கிகளும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, பண பரிவர்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இந்த வர்த்தகத்தினால யூபிஐயும் பே நவ்வும் என்ன பண்ணுறாங்க, இணைச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பண பரிவர்த்தனைன்றது யூபிஐ மூலமாகவும் பண்ணலாம், பே நவ் மூலியமாகவும் பண்ணலாம் அப்படின்றத 2 நாடுகளும் தங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து வாங்க பார்க்கலாம். சிறந்த உயர் கல்வி நிறுவனம். சிறந்த உயர் கல்வி நிறுவனம் பாருங்க, அதாவது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எந்தெந்த கல்வி நிறுவனங்கள்லாம் சிறந்த உயர் கல்வி நிறுவனங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிறந்த உயர் கல்வி நிறுவனங்கள்னு. சரி, இதை யாருங்க தெரிவிப்பா அப்படின்னா NIRF, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அதாவது தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு. அதுதான் இந்த NIRF அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மத்திய கல்வி அமைச்சகமும் இது இணைந்து பட்டியல், அதாவது தரவரிசை பட்டியலை வெளியிடும். அதன்படி சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் நம்ம நாட்டில் யாருன்னு நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம பிள்ளைகளை நம்ம கல்லூரிகளில் சேர்க்கிறோம், உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டுங்க. சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு.
ஃபஸ்ட்டு பிளேஸ். சரிங்களா? அதில் 17 எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், இஐன்றது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது உயர்ந்த கல்வி நிறுவனங்கள், சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலில். அதில் 17 அதாவது கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இரண்டாவது இடம் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து 11 கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 3வது இடத்துல இருக்குது. 9 கல்வி நிறுவனங்கள் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களாக உள்ளன. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி 29வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? அடுத்து டெல்லி ஐஐடி 3வது இடத்தில் உள்ளது சிறந்த உயர்கல்வி நிறுவனத்தில். அடுத்து பெங்களூர் ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயின்ஸ். சரிங்களா? ஐஐஎஸ்சி அப்படின்றது அது 2nd பொசிஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சென்னை ஐஐடி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது எப்பயுமே. பார்த்தீங்களா? அது ஏன் 7 போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா, கடந்த 7 வருடங்களாக சிறந்த உயர்கல்வி நிறுவனம் அதில் சென்னை ஐஐடி தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குங்க. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இன்று நாம் இந்த காணொளியில் கண்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும், அனைத்து நடப்பு நிகழ்வுகளையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். தேர்வுக்கு தயாராகுங்கள். உங்களுக்கு அனைத்தும் ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் அப்பப்போ கேட்டுக்கங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களிடையே இதை விவாதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் இதை பயன் பெற்றுக்கொள்ள என்னுடைய ஒரு சிறிய உழைப்பு தான். சரிங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.